RMKV வெட்டிங் சில்க்ஸ் வழங்கும் பரந்தருவா இறைவா. ஜெய கணேஷ ஜெய கணேஷ ஜெய கணேஷ தேவா. அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. ஜெய கணேஷ ஜெய கணேஷ ஜெய கணேஷ தேவா. அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. யானை முகம் கொண்டவனே தந்தம் ஒன்று உடையவனே. நெற்றியிலோ சிந்தூரம் எலியன்றோ வாகனம். மோதகமும் பொரியவலும் நிதமும் நைவேத்யம். அருகம்புல் வெற்றிலை மலர்களாலே பூஜையும். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். சி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு விடியலும் உற்சாகமாகட்டும், ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியாகட்டும், ஒவ்வொரு நாளும் வெற்றியாகட்டும். அப்படி வெற்றிகரமான நல்ல நாளிலே நாம் ஐயப்பனுடைய அருள் வரலாற்றை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஐயப்பனுடைய அருள் வரலாற்றிலே இருக்கக்கூடிய அபூர்வமான பல விஷயங்களை பார்க்கிறோம். அதிலே தான் பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் ஒவ்வொரு பக்கம் நின்று கொண்டு கடைகிறார்கள். அந்த பார்க்கடலை கடைகிற பொழுது விநாயகரை வழிபாடு செய்யாதனாலே அது அமிழ்ந்து போனது. பிறகு கூர்மாவதாரத்தை எடுத்து மிகச் சிறப்பாக தன்னுடைய முதுகின் மேலே தாங்கிக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தியாகத்தை மகாவிஷ்ணு செய்கிறார். இப்பொழுது பார்க்கடலை கடைகிறார்கள். அந்த வாசுகி என்று சொல்லக்கூடிய நாகப்பாம்பு அது உயிர் உள்ளது. கயிறு என்று சொன்னால் இப்படியும் அப்படியுமாக கடையலாம். அது உயிருள்ள வாசுகி பாம்பை கயிறாக வைத்து கொண்டு கடைவதனாலே அதன் வயிற்றிலே இருக்கக்கூடிய விஷம் இருக்கிறதே, அது மிகப்பெரிய விஷம். அந்த விஷம் உலகத்திலே வெளியிலே அந்த கடலிலே வந்து விழுகிறது. கடலிலே வந்து விழுந்த அந்த விஷத்திற்கு ஆலம் என்று பெயர். இவர்கள் கடலை கடைகிற பொழுது கடலிலே இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்களிலே இருந்து ஒரு மிகப்பெரிய விஷம் தோன்றுகிறது. அந்த விஷத்திற்கு காலம் என்று பெயர். வாசுகி வயிற்றிலே இருந்து விழுந்த விஷம் ஆலம், கடலிலே இருந்து வந்த விஷம் காலம். ஆலமும் காலமும் சேர்ந்து ஆலகால விஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷம் உருவாகி போனது. தேவர்களெல்லாம் அமுதத்தை எதிர்பார்த்து கடைகிறார்கள். ஆனால் அங்கே வந்ததோ விஷம். இந்த விஷத்தை பார்த்து எல்லோரும் பயந்து ஓடி போனார்கள். சில பேர் அதை தொடலாம் என்று நினைத்து பக்கத்திலே போனார்கள். வாரியார் சுவாமி ரொம்ப அழகாக சொல்லுவார், அந்த விஷத்திலே கை வைக்க போனார்களாம். அந்த கை வைக்க போன விஷம் அங்கே அவர்கள் கையெல்லாம் லாசாக போனது என்று சொல்லுவார். கை வைத்து லாசாக போனதினாலே அவர்கள் எல்லோரும் கைலாசை நோக்கி ஓடினார்கள் என்று சொல்லுவார். கைலாசம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய அருமையான திருமலைக்கு போகிறார்கள். எப்பொழுதுமே உலகத்திலே நாம் பார்க்கிறோம், நமக்கு தெரிந்தவர்களோ நம் வீட்டில் இருக்கிறவர்களோ நம்முடைய நண்பர்களோ ஒரு செயலை செய்வதற்கு முன்னாலே நம்மிடத்திலே சொல்லிவிட்டு போய் அதில் ஏதாவது சிக்கல் வந்தால் நாம் உடனடியாக பரவாயில்லை என்னிடத்தில் சொல்லிவிட்டா என்று சொல்லுவோம். ஆனால் இவர்கள் யாரும் சிவபெருமானிடத்திலே போய் நாங்கள் பார்க்கடலை கடையப் போகிறோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லவில்லை. ஆனாலும் கூட இப்பொழுது அதிலே ஒரு சிக்கல் வந்திருக்கிறது என்று தெரிந்தவுடனே வேகமாக ஓடிப்போய் சிவபெருமானத்திலே சொல்லுகிறார்கள். நாம இருந்தால் என்ன சொல்லுவோம்? போகிற போது என்கிட்ட சொன்னியா, இப்படி ஒரு சிக்கல் வந்தவுடனே மட்டும் என்னிட வர்றியே, உனக்கு நல்லா இருக்கா ஐயா, ஏன் இப்படி வந்திருக்கிறீங்க எல்லாரும், அப்பவே என்னோட சொல்லிட்டு போயிருக்கலாமே என்று கேட்போம். ஆனால் சிவபெருமான் அப்படி சொல்லவில்லை, அப்படி கேட்கவில்லை. அவர் மிகப்பெரிய அருளாளர். அவர் என்ன தவறு செய்தாலும் பொறுத்து கொள்ளக்கூடியவர். ஆகையினால்தான் சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லுவார், பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா என்று சொல்லுவார். பித்தா என்று சொன்னால் பைத்தியக்காரனாக இறைவன் இருக்கிறான். எப்படி பைத்தியக்காரன் ஆவான் என்று கேட்டால், என்ன தப்பு பண்ணினாலும் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மையுடையவனாக இருப்பான்.
உலகத்திலே அம்மாவைத்தான் அப்படி சொல்லுவார்கள். நாம் பிள்ளைகள் என்ன தப்பு பண்ணினாலும் பொறுத்து கொள்வார்கள். ஆகையினாலே தான் சிவபெருமானை சொல்லுகிற பொழுது மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து என்று சொல்லுவார். அம்மாவை விட மிகப்பெரிய பரிவு உடையவனாக இருக்கிறதுனாலே தேவர்களிடத்தில் இப்படிப்பட்ட கேள்வியை அவர் கேட்கவில்லை. என்னிடத்துல சொல்லியா போய் பார்க்கடலை கடைந்தீர்கள் என்று அவர் கேட்கவில்லை. அப்படியா, விஷம் வந்து விட்டதா, கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி பக்கத்திலே சுந்தரர் நிற்கிறார். அவருக்கு பெயர் அற்புதமான சுந்தர அழகு உடையதனாலே அவருக்கு சுந்தரர் என்ற பெயரை வைத்தார்கள். அப்படி சுந்தரராக இருக்கக்கூடிய அழகு வாய்ந்த அந்த பெருமானுக்கு என்ன வேலை என்று சொன்னால், சிவபெருமான் பக்கத்திலே எப்பொழுதும் விபூதியை தாங்கி இருப்பார், திருநீற்றை தாங்கி இருப்பார். சிவபெருமான் யாருக்காவது திருநீர் தர வேண்டும் என்று சொன்னால் அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த திருநீற்று பாத்திரத்திலே இருந்து எடுத்து சிவபெருமான் திருநீர் கொடுப்பாராம். சிவபெருமானிடத்திலே திருநீர் வாங்குவது எவ்வளவு பெரிய பேரு. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயாம் திருநீரே என்று ஞானசம்பந்தர் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அருமையான அந்த திருநீற்றினை எடுத்து வழங்குவதற்காக சுந்தரன் இருக்கிறார். அந்த சுந்தரரை உடனடியாக கூப்பிட்டு சிவபெருமான் சொல்லுகிறார், இவர்களெல்லாம் அங்கே இருந்து விளைந்த விஷம் இருக்கிறதே, அந்த விஷத்திற்கு பயந்து ஓடி வந்திருக்கிறார்கள், நீ போய் அந்த விஷத்தை இங்கே எடுத்து வா என்று சொல்லுவார்கள். தமிழிலே விஷம் என்று சொன்னால் விடம் என்று சொல்லுவார்கள். தமிழ் மொழியிலே ஷ என்ற எழுத்து ட என்று மாறும். அவ்விடத்தை இவ்விடத்திற்கு கொண்டு வா என்று சொன்னாராம். அந்த விஷத்தை இங்கே கொண்டு வா என்று சொன்னவுடனே வேகமாக போனார் சுந்தரர். இவர்களெல்லாம் பயந்து நடுங்கி ஓடி வந்து ஒளிந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையிலே ஆலகால விஷத்தை ஒரு சிறிய நாவல் பழம் போல திரட்டி சுந்தரர் கொண்டு வந்து விட்டார். அவருக்கு மட்டும் எப்படி அப்படி ஒரு அற்புத சக்தி கிடைத்தது என்று சொன்னால், சிவபெருமான் பக்கத்திலேயே நிற்கிற அவர் எப்பொழுதும் திருநீற்றை கையிலே வைத்திருக்கிறாராம். அந்த திருநீற்றுக்கு அவ்வளவு மகிமை இருக்கிறதாம். திருநீற்றை நெற்றியிலே பூசினாலும் சரி, திருநீற்றை கையிலே வைத்திருந்தாலும் சரி, அது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தன்மையாக இருப்பதனாலே இவர்கள் பயந்த அந்த விஷம் நாவல் பழம் போல அவருடைய கரங்களிலே அகப்பட்டு கொண்டதாம். அந்த விஷத்தை கொண்டு வந்து சிவபெருமானுடைய கையிலே கொடுக்கிறார். சிவபெருமான் அந்த விஷத்தை வாங்கி கரங்களிலே வைத்திருக்கிறார். பொதுவாக கிராமங்களிலே சொல்லுவார்கள், காய்கறிகள் போட்டாலும் சரி, நெல் விளைந்தாலும் சரி, எந்த பொருளானாலும் சரி, முதல்ல விளைகிறது இறைவனுக்கு என்று சொல்வார்கள். முதலிலே எந்த பொருளாவது, ஒரு வீட்டிலே தென்னை மரம் வைத்திருக்கிறார்கள், தேங்காய் பறிக்க வேண்டும் என்றால் முதல்ல இளநியை பறித்து கொண்டு போய் கோயிலுக்கு கொடுப்பார்கள். இன்றைக்கும் கூட கிராமப்புற கோயில்களிலே, ஐயனார் கோயில்களிலே பார்த்தால் அறுவடை செய்த பிறகு நெல்லை கொண்டு போய் கோவிலிலே கொட்டி விடுவார்கள். அப்படி முதலிலே விளைந்தது சிவபெருமானுக்கு என்பது போல அந்த அமுதம் கடைய வந்த சூழ்நிலையிலே தேவர்கள் எல்லாம் முதலிலே விளைந்த அந்த நஞ்சை கொண்டு போய் சிவபெருமானத்திலே கொடுத்தாரோ என்று கூட பெரியவர்கள் கொஞ்சம் விளையாட்டாக சொல்லுவார்கள். அப்படி அந்த விஷத்தை கொண்டு வந்து சுந்தரமூர்த்தி கையிலே கொடுக்கிறார். அந்த சுந்தரர் அதை எடுத்ததினாலே அவருக்கு ஆலால சுந்தரர் என்று பெயர் வந்தது. அந்த ஆலகால விஷத்தை கையிலே வைத்து கொண்டிருக்கிறார். அந்த கையிலே இருக்கிற விஷம் சிவபெருமான் அருந்தினாரா, அந்த விஷம் எப்படி ஆனது, இந்த உலகத்தை எப்படி காப்பாற்றியது என்ற செய்திகள் எல்லாம் சுவையான செய்திகளாக ஐயப்பனுடைய அருள் வரலாற்றிலே தொடர்ந்து வர இருக்கிறது. அந்த செய்திகளை நாம் சிந்திப்போம். ஐயப்பனுடைய அருள் வரலாற்றோடு நாம் சீ தமிழ் தொலைக்காட்சியிலே தொடர்ந்து பயணம் செய்வோம். நன்றி, வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புது அனுபவத்தை இன்னைக்கு பார்க்க இருக்கோம். தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் மகா சுவாமிகள் முகாம் இருந்தார். அந்த கிராமத்தில் இருந்த மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்காக அக்கம்பக்கத்து கிராமங்கள்லேருந்து பல நகரங்கள்லேருந்து பக்தர்கள் நிறைய பேர் மகா சுவாமிகள் தரிசனத்துக்காக வந்தார். அந்த தரிசனம் பண்ண வந்த கூட்டத்தில், அந்த பக்தர்கள் கூட்டத்தில் ஒரு பள்ளி மாணவர்கள் பலரும் அங்கே வந்திருந்தார். அந்த மாணவர்கள் அத்தனை பேரும் மகா சுவாமிகளை அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அவ இருந்த இடத்துல இருந்து அந்த மகானை வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு அந்த பக்தர்கள், அந்த மாணவர்கள் அத்தனை பேரையும் மகா சுவாமிகள் தங்கிட்ட கூப்பிட்டு தனக்கு முன்னால வந்து நிற்க சொல்லிட்டு எல்லாரையும் ராமநாமம் சொல்லுங்கோ, சிவநாமத்தை சொல்லுங்கோ அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்றார். மகா சுவாமிகள் உத்தரவு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக அந்த மாணவர்கள்லாம் ரொம்ப பயபக்தியோட ராம ராம ராமன்னு ராமநாமத்தை சொல்றா. நமச்சிவாய நமச்சிவாயன்னு அந்த சிவனோட நாமத்தையும் சொல்றா. அந்த குரூப்ல இருந்த ஒரு பையனை மகா சுவாமிகள் கூப்பிட்டு, எங்க நீ சொல்லு,
நீ சொல்லவே இல்லையே இந்த நாமத்தை, நீயும் சொல்லு அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்றார். மகா சுவாமிகள் இப்படி அந்த பையன்கிட்ட சொன்ன உடனே அந்த பசங்களை யார் கூப்பிட்டு வந்தாரோ அந்த ஆசிரியர் மகா சுவாமிகளுக்கு முன்னால வந்துட்டு, பெரியவா மன்னிக்கணும், இந்த பையனுக்கு சொல்ல முடியாது, இந்த பையன் வாய் பேச முடியாதவன், இந்த பையனால நாமத்தை சொல்ல முடியாது அப்படின்னு மகா சுவாமிகள்கிட்ட சொல்ற. மகா சுவாமிகள் அந்த பையனை பார்க்குற, தாராளமா சொல்ல முடியுமே, இந்த பையனால சொல்ல முடியும், இவன் சொல்லட்டும் அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்லிட்டு, எங்க நீ சொல்லு ராமராமா அப்படின்னு மகா சுவாமிகள் அந்த பையனை பார்த்து சொல்றார். எந்த பையன்? பிறவியிலிருந்தே பேச முடியாத ஒரு பையன். அந்த பையனை பார்த்து ஒரு நாமத்தை சொல்லி மகா சுவாமிகள் சொல்றார். அங்க கூட்டத்தில் இருந்த அத்தனை பக்தர்களும், இவன் கூட வந்த பசங்க அத்தனை பேரும் இந்த காட்சியை ஆச்சரியத்தோட பார்க்கிறார். எப்படி இந்த பையன் பேசுவான்? இந்த பையன் பிறவியிலிருந்தே பேச மாட்டானே, இவன் எப்படி பேசுவான் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையன் திடீர்னு அவனோட வாயிலிருந்து ராமராம அப்படிங்கிற நாமத்தை சொல்றான். அடுத்து மகா சுவாமிகள் சொல்றார், இங்க சிவநாமத்தை சொல்லு, ஓம் நமச்சிவாயா அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்றார். அந்த பையனும் கொஞ்சமும் இடைவெளி இல்லாம ஓம் நமச்சிவாயன்னு அந்த சிவாய நாமத்தை சொல்றான். அங்க குழுமி இருந்த அத்தனை பேருக்கும் ஆச்சரியம். எப்படி வாய் பேச முடியாத ஒரு பையனை அந்த மகா சுவாமிகள் சந்நிதிக்கு வந்த பிறகு மகா சுவாமிகள் அந்த பையனை கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த பையனை தனக்கு முன்னால வரவழைச்சு தன்னோட அருளாசியை அந்த பையனுக்கு கொடுத்து அந்த நாமத்தை சொல்றார் அப்படின்னா எப்பேற்பட்ட அற்புதம் அது, எப்பேற்பட்ட ஆச்சரியம் அது. எந்த மருத்துவ துறையில இப்படி நிகழ முடியும்? வாய் பேச முடியாத ஒரு பையனை ஒரு பிரார்த்தனையின் மூலம் நாம பேச வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அதற்கு சில காலம் ஆகும். ஆனா மகா சுவாமிகள் சந்நிதிக்கு வந்தாலே எல்லாமே அற்புதம், எல்லாமே அதிசயம்தான். மகா சுவாமிகள் சந்நிதியில நடக்கக்கூடிய பல விஷயங்களை, பல சம்பவங்களை நாம பார்த்தோம் அப்படின்னா, படிச்சோம் அப்படின்னாலும் கேட்டோம் அப்படின்னாலும் எல்லாமே நம்ப முடியாததா இருக்கும். அதுதான் மகா சுவாமிகளோட அருட்கடாட்சம் அப்படிங்கிறது. இந்த சம்பவத்தை பல பக்தர்கள் பார்த்துட்டு இருக்கார். ஆந்திர மாநிலத்திலேருந்து ஒரு ஆசாமி வந்திருக்கார், ஒரு சாதாரணமான ஆசாமி. அந்த ஆசாமி இதை பார்த்துட்டு ஒரு பாடல் பாடுறார். அதாவது ஒரு சமஸ்கிருதத்தில் ஒரு பாடல் பாடுறார். எந்த ஒரு வாய் பேச முடியாத பையனை பேச வைக்கிறாரோ அந்த சுரூபத்தை சந்திரமௌலீஸ்வரர் ரூபமா நான் தரிசனம் பண்றேன், அப்படித்தான் எனக்கு காட்சி தர்றார் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒரு பாடலை சமஸ்கிருதத்தில் எழுதுறார். இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஆந்திர மாநிலத்திலேருந்து வந்த அந்த அன்பருக்கு சமஸ்கிருதமே தெரியாதான். இதுவரைக்கும் சமஸ்கிருதத்தில் அவர் எதுவுமே எழுதுனதே கிடையாதான். சமஸ்கிருதமே தெரியாதவர் எப்படி எழுத முடியும்? அவர் இந்த காட்சியை பார்த்த பிறகு சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் எழுதினாராம். மகா சுவாமிகளோட அருளாசி மட்டும் இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். எது நடக்க முடியாம இருக்கோ அந்த விஷயம் ஈஸியா நடந்துடும். அந்த விஷயம் ரொம்ப சுலபமா அரங்கேறிடும். வாய் பேச முடியாத பையன் பேச முடியறதும், சமஸ்கிருதமே தெரியாத ஒருத்தர் சமஸ்கிருதத்தில் பாடல் இயற்றதும் மகா சுவாமிகள் சந்நிதியில ரொம்ப சாதாரணமா நடக்கும். மகா சுவாமிகள் பல கிராமங்கள்ல, பல வெளியூர்கள்ல, பல ஏழைகளை பார்க்கும் போதெல்லாம் மகா சுவாமிகள் இது போல பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கார். காஞ்சி மகா சுவாமிகளோட அந்த அருட்கருணைக்கு பல பக்தர்கள் பாத்திரமாயிருக்கார். ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கே சொல்ல முடியும். பல பக்தர்கள் பாத்திரமாயிருக்கார். அது போன்ற ஒரு பக்தர் தான் கடம் வித்வான் சுபாஷ் சந்திரன் சொல்லிட்டு பிரபலமான கடம் வித்வான் அவர். அந்த கடம் வித்வானுக்கு மகா சுவாமிகள் மேல அப்படி ஒரு பக்தி. இவெல்லாம் இந்த பிரதோஷ மாமா குடும்பத்தை சேர்ந்தவா. பிரதோஷ மாமா எப்படி மகா சுவாமிகள் மேல ஒரு அத்தியந்தமான ஒரு பக்தியை வச்சிருந்தாலோ அதே பக்தியை இவர் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரும் வச்சிருந்தா. இந்த கடம் வித்வானுக்கு என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா, ஒரு தீபாவளி நாள்ல ஒரு திரட்டிப்பாலை கொண்டு போய் மகா சுவாமிகள்கிட்ட கொடுத்து அவர் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். சாதாரணமா இதை பல பேர்த்து சொல்லியிருக்கா. எப்படி மகா சுவாமிகள் இதெல்லாம் எடுத்துப்பார்? மகா சுவாமிகள் எப்படி திரட்டிப்பால்லாம் சாப்பிடுவார்? அதுவும் நாம கொண்டு போறதை எப்படி மகா சுவாமிகள் எடுத்துப்பார் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வியை கேட்டார். இதனோட தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.
கடம் வித்வான் சுபாஷ் சந்திரனுக்கு மகா சுவாமிகளுக்கு திரட்டிப்பால் கொண்டு கொடுக்கணும், அதுவும் தீபாவளி தினத்தன்னைக்கு கொடுத்து மகா சுவாமிகள் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சார். தன்னோட கிரகத்துல எல்லாத்தையும் சொல்லி பார்த்தா இது எப்படி மகா சுவாமிகள் எடுத்துப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்க. ஆனாலும் சுபாஷ் சந்திரன் மனசுல அது அப்படியே நின்றுட்டு இருக்கு. மகா சுவாமிகளுக்கு கொடுத்து மகா சுவாமிகள் எடுத்துக்கணும் அப்படின்னு அவர் மனசுல நினைச்சுண்டு பிரதோஷ மாமாட்ட இந்த கேள்வியை கேட்டார். இது போல நான் அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், திரட்டிப்பால் ரொம்ப மடி ஆச்சாரத்தோட பண்ணி எடுத்துட்டு போய் அவருக்கு கொடுக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். நான் கொண்டு போய் கொடுத்த மகா சுவாமிகள் அதை எடுத்து சாப்பிடுவாரா, அதை உட்கொள்ளுவாரா அப்படின்னு பிரதோஷ மாமாட்ட கேட்டார். பிரதோஷ மாமா என்ன சொன்னார், தாராளமா எடுத்துப்பாடா, நீ பண்ணி கொண்டு போ அப்படின்னு பிரதோஷ மாமா சொல்லிட்டார். பிரதோஷ மாமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அது நடக்கும், பரிபூர்ணமா நடக்கும் அப்படின்னு சுபாஷ் சந்திரன் மனசுல ஒரு எண்ணம். என்ன பண்ணினார், அந்த குறிப்பிட்ட தினத்தன்னைக்கு தீபாவளி தினத்தன்னைக்கு திரட்டிப்பால் ரொம்ப மடி ஆச்சாரத்தோட பண்ணி ஒரு சின்ன டப்பால போட்டு ஒரு சின்ன தூக்கலை போட்டு அதை எடுத்துட்டு போனார். காஞ்சி மடத்துக்கு போறார். அன்றைய தினம் பக்தர்கள் பல பேர் உட்கார்ந்துருக்க. இந்த கையில ஒரு சின்ன தூக்கு வச்சுட்டு இவர் மடத்துக்குள்ள வந்த உடனே அந்த மடத்து சிப்பந்திகள் ஒருத்தர் 2 பேர் இவரை தெரிஞ்சவா கேட்கிறா, என்ன தூக்கு எடுத்துன்னு வந்திருக்கேள், ஏதோ கையில தூக்கு வச்சுட்டு இருக்கேளே, என்ன இருக்கு அதுல அப்படின்னு கேட்கிறா சிப்பந்திகள். இவரும் சொல்றார், நான் மகா சுவாமிகள் சாப்பிட்றதுக்காக திரட்டிப்பால் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இதை மகா சுவாமிகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த சிப்பந்திகள் சிரிக்கிறார். மகா சுவாமிகள் எப்படி இதெல்லாம் எடுத்துப்பார், நாம சமர்ப்பிக்கிற காணிக்கையை அவர் ஆசீர்வாதம் பண்ணி எடுத்துப்பார், அவ்வளவுதான், இதெல்லாம் எப்படி மகா சுவாமிகள் சாப்பிடுவார் அப்படின்னு சிரிச்சுட்டே போயிட்டார். ஆனாலும் சுபாஷ் சந்திரன் மனசுல அந்த எண்ணம் பரிபூர்ணமா இருந்தது, இதை மகா சுவாமிகள் எடுத்துப்பார், மகா சுவாமிகள் இதை நிச்சயமா எடுத்துப்பார். இதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா, பிரதோஷ மாமா சொல்லியிருக்கார் மகா சுவாமிகள் நிச்சயமா எடுத்துப்பார் அப்படின்னு மகா பெரியவரோட அத்தியந்த பக்தர் சொல்லியிருக்கார். அதனால ஒரு நம்பிக்கை. மகா சுவாமிகள் சந்நிதியில கூட்டம் நிறைய இருந்தது. பல பக்தர்கள் தரிசனம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார். அன்றைய தினம் மகா சுவாமிகள் என்ன பண்ணார், ஒரு புஸ்தகத்தை வச்சு படிச்சுருந்திருக்கார். அதனால பக்தர்களுக்கு பிரசாதத்தை சிப்பந்திகளே கொடுத்து வரிசையை அணைச்சுட்டே இருந்தார். இவர் என்ன பண்ணினார், சுபாஷ் சந்திரன் அந்த தூக்க வச்சுட்டு மகா சுவாமிகளுக்கு நேர ஒரு இடத்துல உட்கார்ந்தார், தரையில உட்கார்ந்துட்டார். சரி நேரமாகட்டும், எப்படியும் இதை ஒரு கட்டத்துல மகா சுவாமிகள் எடுத்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த மகா சுவாமிகளோட அந்த திருநாமங்களை சொல்லிட்டு ஜெய் ஜெய்சங்கர கோஷத்தை மனசுக்குள்ள சொல்லிண்டே அங்கேயே உட்கார்ந்துருக்கார் சுபாஷ் சந்திரன். ஒரு 2 மணி நேரம் போச்சு. கூட்டம் மட்டும் வரிசையா வந்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கு. மகா சுவாமிகள் கையில ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கார். மகா சுவாமிகளோட பார்வை எங்கேயுமே நகரல. அந்த புஸ்தகத்தின் மேலேயே மகா சுவாமிகளோட பார்வை இருந்தது. மகா சுவாமிகள் படிச்சுட்டு இருக்கார். வர பக்தர்களை மகா சுவாமிகளை கண்ணார கண்டு தரிசனம் பண்ணிட்டு ஒரு நல்ல நாள்ல இந்த மகான தரிசனம் பண்றோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட அந்த மடத்தோட கைங்கரியந்தாரர்கள் அந்த சிஷ்யர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு அங்கேருந்து நகர்ந்து போயிட்டு இருக்கார். இங்க எதிர்த்தா போல சுபாஷ் சந்திரன் உட்கார்ந்துட்டு இருக்கார். இன்னமும் உட்கார்ந்துட்டு இருக்கார். தனக்கு ஒரு அழைப்பு வரலாம், எப்படியும் இது அவருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த 2 மணி நேரம் மகா சுவாமிகள் படிச்சுட்டே இருந்தார்னு சொன்னேன் இல்லையா, படிச்சு முடிச்சுட்டு அந்த புஸ்தகத்தை மூடிட்டு மகா சுவாமிகள் சட்டுன்னு பார்த்த பார்வை சுபாஷ் சந்திரன் மேல போய் விழுந்தது. அவரை பார்த்த உடனே மகா சுவாமிகள் ஒரு சொடக்கு போட்டு அவரை கூப்பிட்டார். அந்த சுபாஷ் சந்திரன் அவருக்கு ஆனந்தம் தாங்க முடியல. இந்த இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது 2 மணி நேரம் ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டு மகா சுவாமிகளோட பார்வை தன்மேல விழறதே, தன்மேல அந்த பரபிரம்மத்துக்கு எத்தனை ஒரு கருணை இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நெகிழ்வோட அந்த தூக்க ஞாபகமா கையில் எடுத்துட்டு மகா சுவாமிகள் கிட்ட வர, மகா சுவாமிகள் கிட்ட வந்து அந்த தூக்க கையில வச்சுட்டு அந்த பரபிரம்மத்தை பார்த்து தொழுதுண்டு நிற்கிறார். கை கூப்பி வணங்குறார். கண்ணுல ஜலம் தழும்புறது. மகா சுவாமிகள் அப்ப என்ன பண்றார், ஒரு புன்னகையோட அந்த தூக்க எங்கிட்ட கொடு அப்படின்னு கேட்கிற. இவர் சொல்லவும் இல்லை, இந்த தூக்கல இந்த வஸ்துவை நான் கொண்டு வந்திருக்கேன், திரட்டிப்பால் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லவும் இல்லை. மகா சுவாமிகள் கையை நீட்டி, மகா சுவாமிகள் கையை நீட்டி கேட்கறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். கையை நீட்டி அந்த தூக்க கேட்கிறார். அந்த தூக்க மகா சுவாமிகள்கிட்ட கொடுக்கிறார்.
மகா சுவாமிகள் திறந்து அதற்குள்ள கையை விட்டு அந்த திரட்டிப்பால லாகவமா ஒரு உருண்டை பண்ணி அழகா தன்னோட வாய்க்குள்ள போட்டுட்டார். அத்தனை பக்தர்களும் பார்க்கும்படிய. மகா சுவாமிகள்கிட்ட எந்த பிரசாதம் நாம எது கொண்டு போனாலும், எந்த காணிக்கை பொருளை மகா சுவாமிகள்கிட்ட கொண்டு போனாலும் மகா சுவாமிகள் இதை பரிபூர்ணமா ஏத்துப்பாரா அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. மகா சுவாமிகள் ஆசீர்வாதம் பண்ணி எடுத்துப்பார். ஆனா இது போல நிகழ்வுகள் ரொம்ப அபூர்வம். சுபாஷ் சந்திரனுக்கு அந்த பெரும் பேர் வாச்சுது. சுபாஷ் சந்திரனுக்கு மகா சுவாமிகள் மேல அப்படி ஒரு அதீதமான ஒரு பக்தி உண்டு. ஒரு உண்மையான பக்தியோடு ஒரு பக்தன் தெய்வத்துக்கு எதை சமர்ப்பிச்சாலும் தெய்வம் அந்த நிச்சயமா அந்த வஸ்துவை ஏத்துக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு உண்மையான பக்தி மனசுல இருந்து இந்த தெய்வம் நிச்சயம் இதை எடுத்துக்கும், இந்த தெய்வத்துக்குன்னு நம்ம ஒரு மடியோட ஒரு ஆச்சாரத்தோட நம்ம தயார் பண்ணியிருக்கோம், இது பிரத்யேகமா இந்த தெய்வத்துக்கு மட்டுமே உரித்தானது அப்படின்னு மனசுல நினைச்சுண்டு நாம கொண்டு போய் எந்த தெய்வத்துக்கிட்டையும் எந்த ஒரு மகான் கிட்டையும் ஒரு பொருளை நாம அர்ப்பணிச்சோம் அப்படின்னா அந்த தெய்வம் நிச்சயமா அதை ஏத்துண்டு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும். இதுதான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நாம சாதாரணமா ஒரு கோவிலுக்கு போறோம், ஒரு வழிபாட்டு இடத்துக்கு போறோம் அப்படின்னா நம்ம சிந்தனைகள் பல இடங்கள்ல போகக்கூடாது. அந்த சிந்தனை ஒருமித்து அந்த தெய்வத்தோட சந்நிதியில இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு அந்த தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அந்த தெய்வத்தோட அனுகிரகத்தை நாம விரும்பி போகிறோம், அதை அவசியம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஒருமித்த பக்தி உணர்வு நமக்கு அவசியம் இருக்கணும். இதுதான் முக்கியம். நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில ஒரு புதிய அனுபவத்தோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. RMKV வெட்டிங் சில்க்ஸ் வழங்கும் வரசரவா இறைவா